அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் பகுதி 2. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல். நூலின் பயன் படித்தல் ஆகும். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். பொருந்தாத இணையை தேர்க. அன் அப்படின்னா வந்தனன், அன் அப்படின்னா சென்றன, கூன்னா காண்குவன், இன் அப்படின்னா முறிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அது பொருந்தாத இணை தான். அதில் தவறான இணையை தேர்ந்தெடு. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அது தவறான இணை தான். அது மழை இப்பொழுது பெய்கின்றது. நிகழ்காலம் சரியானது. நாளை சாப்பிடுவேன். எதிர்காலம் சரியானது. நேற்று இரவு நிலா ஒளி வீசியது. இது இறந்த காலம். அதுவும் சரிதான். நாளை காலையில் சூரியன் உதிக்கும் நம்ம சொன்னோம்னா அது எதிர்காலத்தில் வரும். ஆனால் தவறாக கொடுத்துருக்காங்க. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும்னு. எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக. இப்போ எல் அப்படின்னா நம்மளுக்கு பகல், அதுக்கு எதிர்ச்சொல் இரவு. உழவன் எதிர்ப்பாலுக்கு உரிய சொல். உழவன்னா நம்ம உழத்தின்னு சொல்லுவோம். எதிர்ப்பாலுக்குரிய உரிய சொல். சரிங்களா? தவறான இணை எதுவென கண்டறிக. தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சை, சரிதான். உதகமண்டலம் உதகை, ரைட்டு தான். திருச்சிராப்பள்ளி திருச்சி, அதுவும் சரிதான். புதுச்சேரி புதுவைன்னு வரணும், புதுவை, அதுதான் தவறாக இருக்குது. கோயமுத்தூர் என்பதன் மருவு எதுவென கண்டறிக. கோவை. தவறான இணையை கண்டறிக. கோவை கோயம்புத்தூர் சரி. குடந்தை கும்பகோணம் சரி. உதகை உதகமண்டலம் சரி. புதுமை புதுக்கோட்டை தவறு. அது புதுகை தான், புதுக்கோட்டைன்னு புதுகை வரணும். லம்சம் தமிழாக்கம் தருக. திரட்சி தொகை. லம்சம் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது திரட்சி தொகை. விண்டோஸ் கலைச்சொல் தருக. விண்டோஸ் அப்படின்னா பலகனி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமை நன்று. அறநல்ல செய்யாமை நன்று. எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? அதுதான் அதற்கான வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது? சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எபிகிராஃபு, பிக்டோகிராஃபு, அந்த இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லெக்சிகோகிராஃபி அப்படிங்கிறது அகராதியியல். லெக்சிகோகிராஃபி அப்படிங்கிறது அகராதியியல், அதுதான் சரியாக இருக்குது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். இந்த ஜனப்பிரளயம் சொல்லுவோம், அதுக்கு பேர் என்ன? அப்படி ஜனப்பிரளயம் அப்படிங்கிறதுக்கு பேர் மக்கள் வெள்ளம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். நிபுணர் அப்படின்னா யார் நம்ம சொல்லுவோம்? நிபுணர்னா வல்லுனர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது விரித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. பணிந்து பணித்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. கந்தம் என்பதன் பொருள் யாது? கந்தம். கந்தம் என்பதன் பொருள் யாது? மனம். கந்தம்க்கு பார்த்தோன்னா 3 சுழின்னா மனம். கந்தம் மனம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்க. கொல் கோல்.
கொல் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வாங்கிறது, கோல் அப்படிங்கிறது வந்து புறங்கூறல், கோல் மூட்டல் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, அதான் வாங்கு புறங்கூறல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. நடு நாடு, நடு அப்படின்னா ஊன்று, நாடுன்னா விரும்பு. சரியான இணையை கண்டறிக. அலை அப்படின்னா அலை, அலைன்னா தயிர் பிசை, 2 பொருள் இருக்குது. அலை அப்படிங்கிறதுக்கு வந்து அலை, தயிர் பிசை. திணை என்னும் சொல்லில் இரு பொருள்களில் சரியான இணையை கண்ட. திணை அப்படின்னா ஒழுக்கம், நிலம். நாடி இரு பொருள் தருக. ஆராய்ந்து தேடி. நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. நான் புறப்பட்டு விட்டேன். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன், அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. வைகரைக்குரிய கால அளவு யாது? வைகரைக்குரிய கால அளவு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன சரியானதுன்னா யாது. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறியன யாவை? மாசற்றார் என்பதன் பொருள் என்ன? அதாவது யாதுன்னு கேட்டேன். மாசற்றார் என்பதன் பொருள் யாது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. ஊருக்கு போய்ச் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். அந்த இரட்டை மேற்கோள் கூறியிருக்கணும், ஒற்றை எழுத்து வரதெல்லாம் பார்த்துக்குங்க. சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். சூரியன், அதாவது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிகன்னு கொடுத்துருக்காங்க. சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. முளையிலேயே விளையும் தெரியும் பயிர்னு கொடுத்துருக்காங்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக்கணும். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தேன்மொழி திருக்குறள் கற்றால். பொருந்தாத இணையை கண்டறிக. நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து செய்வினைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சட்டி உடைந்து போயிற்று, அது வந்து செயற்பாட்டு வினை. அவன் திருந்தினான் தன்வினை. வெந்நீர் ஆறுகின்றது, அது வந்து பிறவினை. அப்போ எது தவறாக இருக்குன்னா 4வது தான். வெந்நீர் ஆறுகின்றது, அது வந்து பிறவினைன்னு இருக்குது, அதுதான் தவறு, பொருந்தாத இணை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார், அது வந்து ஒரு செய்வினை. ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென? ஆட்டு மந்தை. கூடை, அது கூட எந்த இது வந்து இணைந்து வரும் வினைமரபுன்னு கேட்டிருக்காங்க. கூடை முடைந்தார். கூடை வந்து வேய்ந்த சொல்ல முடைந்தார்னு வரணும். கூடை முடைந்தார். தை, மா, வீடு, நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக. மாநகரம். கருமேகங்கள் வானில் திரண்டன. நல்லா பாருங்க, கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. ஸ்டாம் அப்படிங்கிறது புயல்னு அர்த்தம். ஸ்டாம் அப்படின்னா புயல். சரியான கலை சொல்லால் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இந்த என்ட்ரிப்ரீனியர் அப்படிங்கிறது வந்து தொழில் முனைவோர். இந்த அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது
கலப்படம். ஃபெரிஸ் அப்படின்னா பயண படகுகள். கமோடிட்டி அப்படிங்கிறது வந்து பண்டம், காமோடிட்டி. அடுத்தது வந்து சரியான கலைச்சொல் யாது? இந்த எக்ஸ்காவேஷன் அப்படிங்கிறது அகழாய்வு. எக்ஸ்காவேஷன் அப்படிங்கிறது அகழாய்வு. எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. ஒரு ஓர். ஓர் அழகிய சிற்றூரில் ஓர், அந்த ஊருக்கு பக்கம் தான் எப்பயுமே ஓர் வரும். குளம் அப்படின்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வரும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. கல்வி ஓர் அணிகலன். சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக. கல்வி ஓர் அணிகலன். அனைவருக்கும் மிக்க நன்றி.